அடிச்சு முடியல. ஒரு மனுஷன் பொறுமைக்கு ஒரு எல்லை விட்டு அந்த அங்க போன அடிக்கிறீங்க, இந்த எருமை மாடு பேசுற அடிக்கிறீங்க. நானும் பொறுமைக்கு அளவு விட்டு என்ன நீங்க வச்சிருக்கீங்க? போட வரியாளா? என்ன பண்ணி முடிக்க? ஏய் யாரே என்ன டேய் நீ இந்தரே டேய் யாரே நீ அடிச்சு பாரு. நீ என்ன சண்டைக்கு வர்ற? நான் பேச்சல வர்றேன் நானே. அடிச்சு பாரு. நான் சண்டைக்கு வரல. ஏய் நான் சண்டைக்கு வரல. நான் புறா நீ கைய வச்சு பாரு. எனக்கு சண்டை பிடிக்காதடா. சண்டை எனக்கு பிடிக்காது. அடிச்சு வரியா? நானும் பொறுமைக்கு ஒரு அளவு விட்டு இந்தரே நீ தேவலாம நீ அடிப்பீங்களா? நீ அடிப்பீங்களா? நான் சண்டை பேசா போயிருக்கறானே. கை வைக்கிறீங்கப்பா. இந்தரே என்னை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன ஒளியா? தெரியாதா? என்ன ஒளியா? கடராசிக்கு முடிஞ்சு போ. இவ்வளவு பேசுறேன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுவேன். எங்க பேச விட்டீங்க? சொல்லுவி அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். கைவிடியா ஐயோ நீங்க பிடிச்சிருக்கிறியே. ஏற்கனவே செவரை உச்சி விரல வெட்டி விட்டாங்க. டேய் செவரேறி குதிச்சியா? என்னடா சம்பந்தம் இல்லாம செவரேறி குதிச்ச சொல்ற? செவரேறி குதிச்சோன்னா என்ன? அது என்ன திருடத்துக்கு போனியா? இல்ல இல்ல உங்க வீட்டை பூட்டிட்டாங்களே சொல்லி சரி வீட்டுக்குள்ள போலாம்னு குதிச்சியா? இல்ல ஓ கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டானே சாமி கும்பிட போனியா? சாமி கும்பிட தான் போனேன். ஆனா கோயில்ல இருக்க சாமி கும்பிட போல. அப்புறம் என்ன சாமி கும்பிட போன? பொந்து கருப்புற கும்பிட போன. என்னடா தெரியல. சரி சாமி கும்பிட உள்ள போற. அது என்ன சாமி? கருப்பு சாமியா? பொந்து கருப்பு. சரிப்பா சரி யாரை பார்க்கறதுக்கு செவரேறி குதிச்ச? அடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டி. அது சரிடா அது சரி. அதுக்கு என்ன பண்ண விரல கட்டாங்களா? அந்த ஆள் போன நேரம் உள்ள வந்துட்டா வெட்டிட்டா. இனிமே பாத்துக்க, இனிமே அந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வந்திருக்காதே. நீ போறதில்ல இல்ல? இப்ப நான் செவரேறி குதிக்கிறது இல்ல. திரும்பிடா அப்படி சொல்றா சந்தோஷம். உண்மையாவே திரும்பிட்டா அப்பா நான் செவரேறி குதிக்கிறது இல்ல. நல்லதுப்பா நல்ல. அந்த புள்ள ஏறி குதிச்சு என் வீட்டுக்கு வந்துருது. சோறு இருக்கோ இல்லையா முடியல. அது இல்லாம இருக்க முடியல. ஐயோ கடவுளே கடவுளே என்னடா இவ்வளவு சிறப்பு. சரி நாங்க மொத்தம் 10 பேர் வரோம். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். போட்டியா? இல்ல இல்ல வேண்டாம். இந்த விட்டுட்டு நீ கேள்விப்பட்டு மறுபடியும் எதுவும் ஆரம்பிச்சியா? இல்ல இல்ல கிடையாது. சரி கயிறு கட்டி பாத்தீங்களா இல்லையா? தொடர்றதில்ல நீ. இந்த இங்க ஒரு பயலுக்கு கயிறு கட்டிடணும். தக்கன் வசிச்சன் பிறகு மரிசி புலசில ஆங்கிலசர் அத்திரி புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. நாங்க 7 பேர் பிறந்தோம். பேர் சொல்லு. சாலக்ஸா விஸ்கி ஓல்டமுக்கு மாறிடர் சீசஸ் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காரி. சத்தியமா இப்படி ஒரு நம்பிராசனுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. இருக்காங்க. மறுபடியும் அந்த பேர் சொல்லு. சாலக்ஸா விஸ்கி ஓல்டமுக்கு மாறிடர் சீசஸ் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காரி. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நாங்க 10 பேர்னா எங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்குது. நீ இந்த 7 பேர்களுக்கும் குணம் இருக்கு. அப்படியா? இந்த மூத்தவன் சானக்ஸான்னு சொன்னில, அவன் குணத்தை சொல்லு. அவன் இவ்வளவு திட்டுனாலும் மதம் தான் இருப்பேன், கோவப்படவே மாட்டேன். சரி அவன் இருக்கட்டும். விஸ்கின்னு ஒருத்தர் இருக்கேன்ல, அந்த விஸ்கி 2வது போய் அவன் எப்படி இருப்பான்? அவன் நல்லா இருப்பான். திடீர்னு தலைய வலிக்கு மண்டையை குத்துறான். அப்படிப்பட்டவனா? ஆமா. சரி அடுத்து நான் கேட்குறேன், 3வது பையன் ஓல்டு மங்க இருக்கான்ல, ஆமா, அவன் எப்படி? அவன் குணம்? அவன் வந்து ஒரு மருத்துவர் மாதிரி, டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம். அவனை வந்து வைத்தியம் பார்த்தா சரியா வந்துடும். நெஞ்சு சளி இதெல்லாம் சரி பண்ணியிருப்பான். அப்படியா? என்ன அவ்வளவு சிறப்பானவனா? சரி 4வது பையன் மானிடர்னு சொன்னில, அவன் எப்படி? கொலையா அறுத்து போடுவாங்க. அவன் உள்ள போ கழுத்த கரன்னு அறுக்குறேன். தொண்டையை விட்டு உள்ள இறங்க மாட்டேங்கிறேன். அவன் நெருங்க கூடாது, அவனை தொண்டையை அறுத்து விடாது. தொண்டையை அறுக்குறேன். கோவக்காரன் போல கூட. சீசன் ஒருத்தனை சொன்னியா, அவன் எப்படா? அவன் ஒரு லூசி பையங்க.
ஒரு நேரம் மதன்னு இருக்கேன், ஒரு நேரம் திடீர்னு கோவப்படுறேன், தப்புன்னு போய் படுத்துக்கிறேன். சரி, இந்த 6வது சொன்ன 5000 ஆமா, அவன் தான் புல்லா கோவக்காரன். கோவப்பட்டா பொங்கி ஊத்திடுறேன். பொங்கிடுவானா? பொங்கி ஊத்துறான். 5000. இன்னொருத்த பேர் என்ன வச்சுனீங்க? பக்காடி. பக்காடி. அவன் எப்படி பக்காடி? அவன் எப்படி? அவன் கொக்காளி. அவன் ஒரு மாதிரியான அவன் லூசு முண்டை. ஒரு நேரம் நல்லா இருக்கேன், இல்லை திடீர்னு தலைவலியை கிளப்பிடுறான். ஐயா, 7 பேர் கோணம் அப்படி இருக்காடா? அவங்க கோணம் அப்படி இருக்குது. வித்தியாசமானவனா இருக்கா. ஆனா ஆம்பளை சிரிக்க விட ஆத்தாள சிரிக்குது. என்னதான் உங்களுக்கு தெரியாது. அந்த பசங்கள் எல்லாம் என்ன, அவங்க ரொம்ப மோசமானவங்க, கொடூரமானவங்களோட நீ பிறந்திருக்க பாத்தியா? ஆமா. இவங்களோட பிறந்த நீ எப்படி? நான் ஒரு மாதிரிதான் நல்லா இருப்பேன். சரி, கொண்டுடுவேன். யார கோவம் கொண்டுடுவேன். யாரடா? இல்ல நான் சொல்றேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் 3 பேரு. 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி வேணும். தம்பி எத்தனை பேரு? 3 பேரு. 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன் வேணும். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பி. டேய், கேட்டா பஞ்சு. உங்களுக்கு அண்ணன் 3 பேரு. ஆமா. 3 அண்ணனுக்கு நீ தம்பி. தம்பி 3 பேரு. 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணன் தம்பி. டேய், கேட்டா பதில் சொல்றா. என்னங்க சரியா சொல்றீங்க? முதல்ல பிறந்தவனே மூத்தவன். கடைசி பிறந்தவனே இளையவன். நடுவுல பிறந்தவனே நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல தான் பிறந்தேன். மிச்ச 6 பேரு அவங்க அதுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல இருந்தானே. அப்படி சொல்ல முடியாது. அவங்க எனக்கு முன்னாடி பிறந்தாங்க. உனக்கு முன்னாடி எப்படி பிறப்பாங்க? அவங்க எப்படி பிறக்க முடியும்? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு அவன் என்னடா முறை வேணும்? மாமா முறை வேணும். அப்புறம் எப்படி நீ அண்ணங்கற? அப்படி இல்லங்க. எங்க அம்மாவோட வயித்துக்குள்ள நான் போய் தங்கறதுக்கு முன்னால அவங்க தங்கி வெளியே விட்டாங்க. ஓஹோ, அப்படியா? ஒவ்வொரு அறையாக எடுத்து அங்க வாடகைக்கு எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அறையா இருக்குது, ஒரு அறை தான். அதுல போய் வாடகை இருந்துட்டு வந்துடுறது. அடுத்த ஒருத்தன் போய் தவிக்கிறேன். வாடகை வீடு மாதிரி. யார் அப்பனே? யாரையும் போட்டு பண்ணையில. ஏய், யார் அப்பனே கேட்டேன். என் பொண்டாடிக்கு பிறக்க முடியும் அப்பா. எப்ப அப்பா வர? என் பொண்டாடிக்கு புள்ள பிறந்தா. அப்படி அடுத்தவங்க பிறக்க முடியும் நீ அப்பான்னு சொல்ற? எப்படி எனக்கு தான் பிறந்துச்சு? எப்படி உனக்கு எப்படி அப்படி பிறக்க? அப்புறம் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. எப்படி உன் மனைவி வீட்டுல பிறக்கிற பிள்ளைக்கு நீ எப்படி அப்பா? அதுக்கு நான் தான் காரணம். என்ன காரணம்? மருந்து கொடுத்தேன். என்ன மருந்து? இதுக்கு மருந்து. அது இல்லங்க. தாலியை கட்டியவன் கழுத்துல தாலியும் வயிற்று சம்பந்தம் இருக்கா? வயிறு கடைசி விட்டுருப்பாங்க. அது இல்லங்க. தாலியை கட்ட அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு விளக்கமா சொல்லணும். தாலியை கட்ட அன்ற இரவு தாலியை கட்டி விட்டவங்களுக்கும் தாலியை வாங்கி விட்டவங்களுக்கும் நடக்கின்ற இரவே முதல் இரவு சொல்லியா? அதனால் தாலியை கட்டியவளும் தாலியை வாங்கலாம். அரைக்கில் இருக்கிறாச்சே முதலாத்திரி பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்கீங்க. உங்க கையில மாங்கல்யத்தை கொடுத்தது ஐயரு. முடிச்சு போட்டது யாரு? நான் தான் போட்டேன். 2வது முடிச்சு எங்க அக்கா. 3வது முடிச்சு என் தங்கச்சி. யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டணும், தாலியை வாங்கி கொண்டு போகணும். யாரா தாலி கட்டுறீங்க? நான், எங்க அக்கா, தங்கச்சி 3 பேர். யார் யார் உள்ள இருக்கணும்? தாலி சிரிக்காது என்ன. அக்கா தங்கச்சி கொண்டு வச்சா அப்புறம் மச்சாங்க கோச்சுக்க மாட்டாங்க, அடிப்பாங்க. பெரிய பயங்கரமா கிழிச்சு கேப்பேன். எப்படி பெட்டிக்கார தம்பி சொல்லிட்டு போயிருச்சு. யாரு? நான் அதை பண்ணி முடியும், இவன் இதை பண்ணி முடியும். அவன் பெரிய ஆளு. டேய் ஐயா ஐயா, வேலை சேத்த வீட்டுக்குள்ள வச்சுக்க. ஓ அண்ணன் தம்பி வச்சுக்க. என்னடா புலி? புலி பழகித்தான் பாரு. அந்த புலியை நான் கரைச்சு வச்சு ரசத்தை வச்சு வாயில ஊத்திடுவேன். என்ன பேசுறீங்க? எதிரியோட பழம் எப்படின்னு பாத்துக்கிட்டு நான் மேற்கொண்டு பாய போவேன். கல்விக்கவே கலைவாணி உடுவியா அம்மா கொடுக்கு. என்ன இந்த உலகத்தை தந்த என் தாயின் தந்தை குரு நாகர் என் அண்ணன் மருகாபுரி ராஜா அண்ணன் இதயத்தில் இருக்கிறார். வெள்ளை கலை எடுத்து வெள்ளை படி கொண்டு வெள்ளை கமர்த்து விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசனுடைய எண்ணி சரியாசன வைத்தவரை கலைவாணி நீ அம்மா கொடுக்க. பாலும் தேவேறு பாகும் பரப்பு வீரர்களுக்கு வாழ் தருவேன். கோலத்தை துங்க கிரமத்து தூவனையை சங்க தமிழ் கொடுத்தா கேவுடியா சிறப்பு. ஏன் தெரியுமா? அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் கூட தாய் கலைமணியை சொன்னேன். ஆனால் முக்தி கடவுள் மூலக்கடவுளை நீ சொல்ல பார்த்தியா, அதுவே ஒரு மகிழ்ச்சி தான். சரி பரவாயில்ல. எத்தனை கவி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை? நான் ஒரு 10 கவி பேசுறேன். என் தலைவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா 10 கவி தான் தெரியுமா? இவங்களுக்கு தனி காரில் தான் வருவாங்க. நாராயணா நாராயணா. அன்னைக்கு என்னை கேவலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நான் அசிங்கப்படுத்துறேன். சரி, ஒருவேளை நான் 100 கவி பேசிட்டேன்னா நான் 110 கவி பேசுவேன். ஒரு 500 பேசிட்டேன். 510. ஒரு 1000 பேசிட்டேன். 1010. 2000 பேசினேன். மொய்யா எழுதிட்டு இருக்கா 1000 2000. அப்படியா? பேசுவாங்க. கமையாகி குமாகி கட்டகத்தில் நிற்குமா அவையெல்லாம் நல்ல மரம் சபையிலே நீட்டது ரசிய குறிப்பிட மாட்டாவும் நண்பரும் நான் வாக்குண்டான் அளவுடன் ஓடலாம் நோக்குண்டான் மேலோங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை இயல்பால் தப்பாமல் தாழ்வு நமக்கு குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாது கிரை நெட்டி பேசும் கிழக்கு நான் சிறங்களாடி
விளையாட்டி பற்றி அறிவிழா செய்ய சொன்னார்கள். 5 கரத்திலே ஆலை முகத்திலே இந்திர போட்டு நன்றி மோதிர யாரை கொடுத்து புத்தகத்தில் போட்டுகின்றோம். நிறைய மோதிரம் வேண்டும், வரகர் இருவ புகழ்ந்த வேண்டும், இடையில் பஞ்சன் பட்டின வேண்டும், அவர்கள் கூட நஞ்சடி வேண்டும் நன்றி என்று சொன்னார்களே. தோளுடைய செவியில் நடிகர் ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலைப்படி பூசையின் உள்ளோக்கவர் கல்வன் ஏழுடைய மணாவுடைய நாற்படி தேர்த்தல் சொல்லுது பேருடைய பிரம்மா பிரபவே பெம்மாடிவன் என்றும். ரொம்ப சிறப்பானது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை சிவபெருமானை பற்றி, விநாயகர் பற்றி, முருகனை பற்றி கவி பாடும் பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னு தெரியுமா? ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்டானே. இந்த வேலையை விளையாட்டு வேலை இங்கே வச்சுக்காத. ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு தான் பதம் எடுக்கிறோம். இப்போ சோறு வெந்துருச்சுன்னா ஒரு சோறு எடுத்து இப்படி நசி பார்க்குறோம். அப்போ எல்லா சோறும் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அதே ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொன்னாங்க. அந்த வகையில் உண்மையாகவே நீங்கள் இப்படியெல்லாம் தெளிவாக அழகாக நிறைய விஷயங்களை ஆன்மீக சிந்தனை உள்ள கவியெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்த உடனே நான் உன்ட்ட விளையாட்டு பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் நகைச்சுவை நடிகர் தானே. ஏன்னா நகைச்சுவை நடிகர் வந்து நகைச்சுவை நடிகராக தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி இருப்பீங்களோன்னு நான் உணர்ந்ததே உங்கள்கிட்ட நாங்கள் நகைச்சுவை பண்ணேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேசுவீங்கன்னு தெரிஞ்சால் வந்த உடனே பேச ஆரம்பிச்சிருவேன். ஏன் தெரியுமா? எல்லாத்தையுமே காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு சில புராணங்கள், இதிகாசங்களை, இலக்கியங்களை நாம் பேசுவதை கவனிப்பதற்காக மக்கள் உட்காந்துருப்பாங்க. அதனால இன்னொரு மேடைக்கு நம்ம வந்தால் கண்டிப்பாக இன்னொரு எங்கே வந்தாலும் சரி, இங்கே இல்லை எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருங்க, நானும் ஆரம்பிச்சிடறேன். பேச்சுகளை பேசுவோம். இல்லை அப்படி இல்லை, அதை பேசுவோம். அதனால எங்கள் அண்ணன் இருக்காரு, நாடகம் 7 மணி வரைக்கும் நடத்துவோம். நான் 8 மணிக்கு இங்கே வந்துட்டேன். உங்களை இன்னைக்கு நான் அசிங்கப்படுத்தணும். ஆனால் நீங்கள் வெள்ளனை வரல. ஏய், இந்த அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு 7 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவோம். நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பார்க்கணும். புராண புயல் இதிகாச சுடர் பேர் பெற்ற நீங்க பெரிய ஆளா? இல்ல நீ வம்பு ஒன்றே வந்திருக்க. வேணாம், வம்பு பண்ணுவேன். இன்னொரு மேடையில் வச்சுக்குவோம். வம்பு ஒண்ணுமே நீ எதுக்கு சொல்வண்ணே சொன்னேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஏய், நீ அதுக்காக நான் வழியை சிந்திக்கிறேன் இல்லையா? என் தங்கச்சி நான் கூப்பிட்டு அப்ப பயம் வந்துருச்சு. எங்க அன்னைக்கு நம்ம கேவலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கேவலப்படுத்தி பேசாதா? வள்ளியாச்ச பயப்படுறேன், எந்திரிச்சு ஓடிடுவேன். வள்ளியை சிந்திங்கன்னா முருகன் சொல்றீங்க, அப்ப பயம் வந்துருச்சுங்க. நீங்க நான் கூப்பிட்டாலும் என் தங்கச்சி வரும். அப்ப நான் கூப்பிடாம என் தங்கச்சி வந்துருமா? சரி விடு, நான் கூப்பிட மாட்டேன். ஒருவேளை நான் வெற்றி பெற்றுட்டேன்னா என்ன பந்தயம் வைக்கிற? உங்களுக்கு அடிமைன்னு எழுதி கொடுக்குறேன். அது வேணாம். நீங்க இல்ல என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அது வேணாம். அந்த மக்கள் பார்க்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படி சொல்லு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த கோவிலோட அந்த கலைய இந்த மேடையோட 3 முறை சுத்தி வர்றியா? சுத்துறேன். துண்ட போட்டு சந்தோஷம். சுத்த வைக்கிறேன். ஆனா நான் வெற்றி பெற்று நீங்கள் தோல்வி விட்டால் சத்தியமா இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கல. ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்களா? அதுலயும் தெளிவா தேர்ப்பா உங்களுக்குப்பா. நான் அப்படி சூட்சமா சொல்ற விஷயங்கள் என்னக்கா சண்டை நடந்துக்கிட்டு கிளம்பி எடுக்கிறீங்க? உட்காருங்கக்கா. சகோதரி உட்காருங்க, உட்காருங்க. இவன் பிரச்சனை பார்த்து நீங்க போங்க. இல்ல இவன் அம்மனை குண்டியா ஓடுறத நான் இல்லப்பா போட்டிங்க 2 பேருக்கு. அதுதான் இவன் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓடணும். நான் அந்த கட்டையை பிடிக்க கூடாது. அந்த அளவுக்கு விட மாட்டேங்க. உட்காருக்கா. அட எங்கேயும் போட மாட்டியாடா? ஏன்டா அப்படி பண்ற? டேய், அவங்க நான் வீட்டுக்காக போறாங்க, நீ ரொம்ப மூட்டை முடிச்சு கட்டிட்டு போறாங்க. நீ பேசாம அவங்க வருவாங்க மறுபடியும். ஏன்னா நீ அசிங்கப்படுறத அவங்க பார்க்கணுமா? அப்படி சொல்லணுமா இல்லையா? என்ன பேசிட்டு இருக்காம வேண்டும், விராகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், இடையில் பஞ்சன் பட்டியல் வேண்டும், அவர் குரு கூட நஞ்சரி வேண்டும் நன்றி பேசிய பெண்கோயில் ஊழல்பாளையம் மலர்பால் வாய்க்கூட வாசல் தெல்லத்திரு ஜீவனை சிவலிங்கம் கள்ள புள்ளித்தும் கால மணிவிளக்கு புத்திமான் பலவானாவான் பலமுனால் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடறது வந்தேதிலும் மற்றொரு சிங்கங்களை குறுமையில் கூட்டி சென்றே உட்பதற்கு நன்றியை சாய கட்டி ஓமை போலாம். மந்திர மாத நேரு வாழவல் மேறது சுந்தர மாத நேரு துதிக்கப்படுவது நேரு செந்தூர் வாய்வு பங்கு திரு ஆலவாயின் திருநீரிடம் பாடி வைத்தார். பாட்டினும் போட்டுவர் பொருளாவடி துற்றம் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் குட்டினும் பாவலர் கொடியவாவர் என்று சொன்னார்களே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கவியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முடிச்சலாமண்ணே. அண்ணன் வேணாம்ட்டாரு. அங்கே அண்ணன் வேணாம்ட்டாரு. அழகேசண்ணே நீங்க வந்த இல்ல நீ தயாரிச்சுன்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. மணிக்காட்டு வெட்டி பெட்டி வாசிக்க முடியாது. ஏய், அவருக்கு நாளைக்கு நிச்சயார்த்தம். அவர் அதுக்காக கிளம்ப. அவருக்கு என்ன ஏற்கனவே 5 கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் நிச்சயார்த்தம் இல்லப்பா. அவர் அப்படின்னா அவருக்கு அவர் முன்னிலையில ஒரு நிச்சயார்த்தம் நடக்குது. அதுக்காக கூப்பிட்டு இருந்தா அவர் முன்னிலையில நிச்சயார்த்தம். அந்த பையன் எப்படிப்பட்ட பையனா இருக்கு? இப்ப என்ன அழகு கூப்பிட்டு இருக்கா? என்ன இல்ல அழகு எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வரலாம், கூடுது குறையுது. வல்லன்னு சொல்லிட்டாரு. பேசிக்கங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். மிரட்டிட்டேன். அப்படியா? அந்த அளவுக்கு அவர் பயந்துருக்காரு. புதுக்கோட்டையில தமிழ் வந்துட்டா பயப்படுவாங்க. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஓனவது நான் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்ல நீ அப்படி சொல்றேன்.
உனக்கு இந்த மணிக்கட்டு வேணுமா வேணாமா? பெட்டி வாசிக்கணுமா வேணாமா? போட்டுவேன். நீ பேச. அட நீ போப்பா போட. வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம், வேதத்தில் பற்றவ கோல் பஞ்சை பாயாது, நெற்றி பகை கூட பறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நிற்கும்னு சொன்னார்களே. வந்த வழியில எங்கே போடுறீங்க? வந்தவனை வருகின்ற வல்வினையும் கண்டென்று சொல்ல கழகமே திரு செந்தனைய சேவகா என்று திருநேர் அடிவாக்கு என்று மேவ மாறாத வினை. என்ன இவ்வளவு திறமையா இவ்வளவு அழகா பேசுறீங்களே. பேசுவேன். சரி, நான் உங்களை எப்படியாவது காப்பாத்திடலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் அம்மனை குடியாத்தே ஓடுவேன், எனக்கு வேற வழி இல்லை. நீங்க காப்பாத்தி அந்த உசுறு எனக்கு தேவையில்லை. அப்படியா? ஆமா. உன்னன் சங்கி சங்கி கற்பவாசி கொண்டு போய் எனக்கு தடமாறு வேவும் என்று சொன்னார். நானும் செய்யும் வினதான செய்யும் அடிவந்த கோலன் செய்யும் குணம் கூட்டு செய்யும் குமரேசன் தாரும் சிலம்பும் சதகையும் தண்டையை சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சொல்லிடுறேன். 8 திக்கம் 16 குணமும் எங்கோ ஒன்றாய் முட்டித்தம் முளைத்த பஞ்சதியை கட்டி சொல்லி கக்கத்தில் கருத்திருவியா பகலை சித்திரமகை பழக்கம் செந்தமல நாப்பழக்கம் வைத்தவர்கள் இவ்வளப்பழக்கம் நித்தம் நறுக்கி நடைப்பழக்கம் நட்பம் மையம் கொடையும் பிறவிக்கூடும் என்று சொன்னார்கள். மாற 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 மாமியார் ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்கவே. இது எந்த கவிதா? இது எந்த புத்தகம்? இது இல்லை. சரி, நம்ம பேசுவோம். துப்புர சோதனை ஐய பஞ்சமேல உப்புரக்கணம் ஓலியில செய்யும்போது கற்பகம் சார்ந்த மாதிரி கடந்தனம் இரண்டும் தைத்து அப்புறம் ஒரு விட்டு அங்கே யார் தடையை பார்த்தான்னு சொன்னாங்களே. குடும்ப பார்வை ஆறுமுக கைய வச்ச தூள். இது எந்த புத்தகம்? இது இல்லையே. அண்ணே கொஞ்ச நேரம் உனக்கு இவ்வளவு மரியாதை. இனிமே மைக்கு தூக்கி மட்டும் போட முடியும். என் குணம் தெரியும் உனக்கு. நாடகத்தை கெடுக்கிறதா? அமைதியா இருந்த நாடகத்தை கவனிங்க. முதல்ல எங்கிட்ட ஒரு பக்கம் எந்த பக்கம் வெற்றி வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நாடக கலைஞர் தான், எந்த பக்கம் வெற்றி வந்தாலும் பரவாயில்ல. அதனால நான் சும்மா விட்டு போயிட மாட்டேன்னு நினைக்காதீங்க. நானும் விட மாட்டேன். அதனால கொஞ்சம் அமைதியா இருந்த நாடகத்தை கவனிங்க. அது எந்த பக்கம் வெற்றி வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. இருவருமன் சேர்ந்து ஒரு பிரமனை 2 மாதம் வைத்து சொல்லி அருமையாக இருப்பு நான் சொல்லி அதை காசு கூட ஆகாது நாடாப்பா என்று சொன்னார்கள். ஒண்ணு கிடைக்குமா சொல்லுது. இது எந்த புத்தகம் இல்லடா? ஊத்தக்குழியில மண்ணை எடுத்து உதிரப்புள்ள உண்டை செய்து வாய்த்த உயவனா வண்ண மாட்டோம் ஒரு யோட்டுக்காரன் ஆடாப்பா என்று சொன்னார்களே. ஐயா அண்ணக்காக்கா கொண்டைக்காரி ரெண்டைக்கா பையூரில் பிறந்து பாலூரில் வளர்ந்து மையூர் போவதற்கு வேதாந்தோனியே அதை மையூர் போவதற்கு வேதாந்தம் பையூர் பால முடியாது என்று சொன்னாங்களே. பாத்தியா அப்பத்தை கேட்டியே. எந்த ஒரு எண்ணி இருந்த ஒரு எண்ணில் வந்த ஒரு செய்தி அறிகிறோம். வந்தவர் ஒப்பால் மாலை முடிவு சூடியவா அப்பால் மாலை என்று அறிய நானே குமுதமிட்ட குழுவை குத்தல் துமுதமிட்ட தெரியும் திரைகள் துமுத ஊர் வாழ்ந்த அமுதம் என்று மென்மா செல்வன் நானே. ஆலியால் மணி அணிய அவங்க ஆய்வரை மணி தமிழ் பொடியால் முனை புறமறுத்த பொச்சனை போட்டு நகல் நிறம் என்று பண்ணானே. மங்கோர் மங்கர் மார்பில் அணி அருமை பொங்கு கிடந்த முற்கை திங்கள் சீன திருவதை ஏழை மாமை இறங்கிட்டு பண்ணானே. தீப்பிடிக்க முத்தம் கூடதா பாறை சுமந்த படவரவே பங்கைக்கு வீரம் என்ன ஈரமதில் செஞ்சன போடுதாமே நெஞ்சுவையா துருநடை என்று பண்ணானே. எழுது செல்வத்தில் செல்ல செவிச்சலா சொல்ல செல்வத்தில் வந்தலை என்று பண்ணானே. துப்பாக்கி மலை கற்கை கசட கற்பவை கட்டவு நிற்க அதற்கு தகன்னு பண்ணானே. பட்டத்தில் மலைக்கேரி மாதருக்கு தொப்புளுகிற பெருக்கேரி உழுதுண்டு வாழ்வர மட்டும் நான் தொழுதுண்டவரை பின்சல் வாழ்ந்து பண்ணானே. சொல்லப்பட்டு யாதனி நினைஞானோதல் அதனின் இறந்து பண்ணானே. இறந்தால் அணைய சிவத்தை துறந்தா துணை என்று அழகாக பாடினானே. காண்கள் சொன்ன கையிருக்கிற மனம் கோயிலுக்கு விளக்கிறது வீணிக்க நிர்மலா பற்றியது ஐயோ அன்பிலா நட்டு அமுதை போல் என்று அழகாக பாடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காணாமல் விடுதலாம் கத்தலாம் ஆனால் கட்டாமல் கூட வயதிருக்க கூடாது. பேச்சு பெருமுறைக்கால் கீச்சு கீச்சரும் கிளி நிலைய புரியும் அப்படி என்று பாடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாரே. 8 அடி நோவை எடுத்தடி ஒப்பளிக்க வட்டில் சுமந்த மரகசியை கொட்டுகளை போவார் நாவில் வழங்குவசி வையபெறும் என்று அழகாக பாடுவதற்கு ஒரு காரணம் இருப்பதல்லவா. சாமி துணிக்காய போட்டு விட்டுருக்காரு. நல்லா காய போடுங்க. எக்காரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சட்டையை கட்டிக்கிட்டு இருக்கேன். அவனை கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா சட்டையை பார்ப்போம், வீடியோ ஆஃப் பண்ணிருக்கான். ஐயா சாமி இதுக்கு மேலே வேணுமா சாமி?
இல்ல சாமி இன்னும் முடிவுக்கு வரல. ஐயா என்ன முடிச்சு பெருமுடிச்சா நடந்துகிட்டு இருக்கு. சாமி சாமி சாமி. ஐயா என்னப்பா ஐயா இதை அவுக்கணுமா சாமி? இதை அவுத்தியதா காலையில் காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம 3 பேரும் கோயிலில் கட்டி உட்கார வச்சுருவாங்க. நான் சொன்னேன் தோல்வி அடைச்சி அம்மனை குண்டியா வாரேன்னு. ஆனால் இன்னைக்கு வாரேன்னு சொன்னேன்னா இன்னும் 2-3 நாளுக்கு அப்புறம் நைட்டு 12 மணிக்கு வந்து கோயிலை சுற்றிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிருவேன். அப்போ இன்னைக்கு அம்மனை குண்டி இன்னைக்கு என்ன சொல்லலையே. சரி, எனக்கு ஒரு சில கவியலிலே விளக்கம் தேவை. என்ன விளக்கம் கேட்டால் சொல்லுவாங்க ஐயா. என்னதே? என்ன விளக்கம் கேட்டால் சொல்லிடுவேன். என்ன விளக்கம் கேட்டால் சொல்லுவியா? சரி. அருவாமீச கொடுவா பார்வை ஆறுமுகம் தான் கையை வச்சான் தூளுன்னு வாண்டியே. இது எந்த புத்தகத்தில் இருக்கு? அது கந்த புராணம். அடிச்சு பல்ல ஊத்துறேன். என்ன புராணத்தை கேவலப்படுத்துறியா? சாமி நான் புராணத்தை அசிங்கப்படுத்துறியா? இந்த வேலையை வச்சுக்கூடாது. எந்த புத்தகத்தில் அப்படின்ட்டு கந்த புராணம் நானே நடத்திட்டு இருக்கேன். கந்த புராணத்தில் முருகனை பத்தி பேசுறேன். இருக்கு, இது புராணத்துல இருக்கு. இந்த வேலை வச்சுக்காத. சொல்லாது. என்னதே? நான் சொல்லிவிடுவேன். எப்படி சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றா பாப்போம். ஐயா எல்லாம் கவனமா கேளுங்க. எங்கடா நான் பார்த்த புத்தகத்துல கடைசி பக்கத்துல கூட இல்லடா அந்த மாதிரி. நான் சொல்றேன். நான் சொல்றது சரியா உங்களுக்கு தெரியும். சொல்லு. அருவாமீசை கொடுவா பார்வை ஆறுமுக கையை வச்சா தூள்னா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்கிறார். ஆமா. அந்த சூரபதுமனுக்கு அருவாமீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கையை வச்சா தூள்னா ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போடலாம். அதை தான் சுருக்கி அருவாமீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கையை வச்சா தூள். கந்த புராணத்துல இப்படி ஒரு புத்தகத்தை நான் படிக்க மாட்டேன்டா. கைவிடா. சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னொரு கவி இருக்கு. அந்த கவி நீ விளக்கம் சொல்லு. சொல்லுங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கான்னு சொன்னியே, அந்த பாட்டுக்கு நீ விளக்கம் சொல்லு. ஏய் பதில் சொல்றா முதல்ல. நீ எப்படி தப்பிக்கன்னு பாக்குற இன்னைக்கு? இது சிவபுராணம். புராணத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. எனக்கு விளக்கம் தெரியும். சொல்லுடா பாப்போம். சிவபுராணம் என்ன? அண்டம் என்றால் இந்த உலகம். ஆமா, உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி. தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதையாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் சுருக்கி அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கக்கூடிய சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி தான். அண்டம் காக்க கொண்டைக்காரி 2 அக்கா. ஏண்டா சிவனுக்கு இந்த உடம்புல பாதி தலையில ஆஹா, என்ன ஒரு சிவபுராணத்தை இப்படியெல்லாம் நீ படிச்சிருக்கிய. நான் கடைசி பக்கம் தேர்ந்தேன். இன்னைக்கு போய் நான் அதான் எனக்கு வேலை தேடி பாருங்க. சரி, இன்னொன்னு சொன்னியே, ஆள் தோட்ட பூபதி யாரையா? அமரர் தோட்ட பூபதி நானையா? அது இது ஹரிச்சந்திர வரலாறு. சும்மா சும்மா ஏதாவது நான் போய் சொல்லலைங்க. அப்படி இல்லடா, ஹரிச்சந்திர வரலாறு தான். அது எப்படி? 56 தேசத்தை ஆளும்போது அங்கே ஹரிச்சந்திர மன்னன் ஆள் தோட்ட பூபதி. பூபதினா மன்னன். மன்னன் அர்த்தம். அதான் ஆள் தோட்ட பூபதி. ஆமா. 4 நகரம் எல்லாம் இழந்து சுடுகாட்டிலே பிணமரிக்கும் பொழுது அமரர் தோட்ட பூபதி. ஆள் தோட்ட பூபதி, அமரர் தோட்ட. அமரர்னா சுடல சுடுகாடு இறந்து அமரர் பூங்கா. அடாடாடா, உண்மையாவே இப்படி ஒரு விளக்கத்தை நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டதே இல்லையா? நீங்க எப்படி இதெல்லாம் உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் கிளையில வெடிக்குது. அது என்ன அப்படி அண்ணத்தை பாத்தியா அக்கா? ஐயா நீங்க சும்மா கிடக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிய. அது என்னடா அது? என்னடா அப்படி சொல்ற? பட்டினத்தார் அதெல்லாம் சொல்லடா. கையை மீது பொய்யடா, வெறும் கட்டுறது பொய்யடா, மாயமனா கொய்த மண்பாட்ட ஓட. அவர்தான் பண்ணாரு. ஒரு மடமாவது ஒரு மடமாகி இன்ப சுதந்திர அன்பு பொருந்தி பட்டினத்தார் வர்றாரு பாருங்க. இது அவர்தான் பண்ணாரு. எப்படி? ஆனா இது அவரோட வரலாறு. எப்படி அது? அண்ணனை பாத்தி அப்பத்தை கேட்டே நானா பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினத்துல பிறந்து 9 கோடி சொத்துக்கு அதிபதி அன்னைக்கு. சரி. மேற்கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மகன் மருதவாணன் திரையடல் ஓடி திரைவையை தெரிஞ்சு அனுப்புறார். போன பிள்ளை எல்லாம் பொன்பொருளை கொண்டு வருது. ஆனா அவர் மகன் மருதவாணன் மட்டும் சாணி விராட்டியை கொண்டு வரா. அதோட கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இவர் சாணி விராட்டி உடைச்சு பாக்குறாரு. அதுக்குள்ள பொன்பொருள் இருக்குது. அந்த கடிதத்தை படிச்சு பாக்குறாரு. கலட்ட
ஊசியில் மாறாத கடைவெளிக்கு அப்படின்னு அவ மகன் சொன்னதை உணர்ந்து இந்த காது அந்து போன ஊசி கூட செத்து போயிட்டா பயன்படாது, இனிமே நம்ம ஏன் பணம் அலையணும்னு எல்லா பணத்தையும் மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு அவர் பிறந்த மண்ணிலே சாமியாரா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறார். ஐயோ எவ்வளவு ஒரு கோடீஸ்வரன். இத பொறுக்க மனம் இல்லாத அக்கா தம்பிய கொல்லணுமே அப்படின்னு திட்டம் போடுது. அசிங்கமா இருக்கு இதெல்லாம். அப்பதான் இந்த பாட்டு வருது. அந்த ஊருக்கு சின்ன பையனை போட்டு தம்பியை கொள்றதுக்கு அந்த பசங்களை கூப்பிட்டு அண்ணனை பாத்தியா சரி அண்ணனை பாத்தியா அப்பத்தை கேட்டியானா பசிக்குது அக்கா வீட்டுக்கு வராரு அப்பம் கொடுன்னு கேட்கிறாரு. அதான் அப்பத்தை கேட்டியா. சரி அப்பத்தை கேட்டா சாகருக்கு என்ன காரணம்? நான் அந்த அப்பத்துல விசந்தறிவு அக்கா கொடுத்துருச்சு. இதை உணர்த்த பட்டிடத்தால் தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டுல விட்டு எரியுறாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அந்த நெருப்பை பார்த்து அதான் அண்ணனை பாத்தியே அப்பத்தை கேட்டியே இப்படி ஒரு கேள்வி நான் பட்டதே இல்லடா. சந்தோஷமா அடேப்பா. ஒரு நகைச்சுவையை எவ்வளவு அழகா புத்தகம் அதுல சேர்த்து அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளம் என்பதை நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாஸ்டு பாட்டிய வளர்ச்சி சட்டியை மாட்டிக்கிறேன். சட்டியா அது மாட்டா வந்து வந்திருக்கியாடா பள்ளியை கூப்பிடியா?